கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 3 முதல் 6 வரை. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 3 முதல் 6 வரை. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்ற வகையில் இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். Today's scripture reading is taken from 2 Corinthians chapter 10 verses 3 to 6. For though we walk in flesh, we do not war according to the flesh. For the weapons of our warfare are not carnal, but mighty in God, for pulling down strongholds, casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ, and being ready to punish all disobedience when your obedience is fulfilled. May the good Lord add His blessings upon the reading and meditation of His word for us today. Amen. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த நாளிலே தேவ வார்த்தையை உங்க மத்தியிலே பிரசங்கிக்க தேவன் கொடுத்த இந்த அருமையான சாக்கியத்துக்காக நன்றி. வாசிச்ச வசனத்தை கேட்டிருப்பீங்க, அதை புரிஞ்சிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அது உள்ளுக்கு போறதுக்கு தேவன், அதாவது ஜீசஸ் when he was on the earth, இந்த பூமியில் அவர் இருக்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் எப்போதும் சொல்லிட்டு இருப்பாரு. அது ஒரே ஒரு பிரசங்கத்தை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. யோவான் ஞானஸ்தானனும் அதான் செஞ்சார். John the Baptist also was doing the same thing, and after when Jesus came, he also was doing the same message. அது என்ன வார்த்தை என்று வாசிப்போம். Matthew chapter 4 verse 17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். தேவஜனமே, அந்த வசனம் சொல்லுது, from that time Jesus began to preach and to say, repent, for the kingdom of heaven is in hand. Repent, for the kingdom of heaven is at hand. இந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே புறப்பட்டு வந்திருக்கிற வசனத்திலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி. இந்த கால வேளையிலே புறப்பட்டு வந்த வசனத்துக்காகவும் நன்றி. உங்க பிள்ளைகளாக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஐயா. நாங்கள் இருந்த சூழ்நிலை, இங்க வந்திருக்கிற சூழ்நிலை, அமர்ந்திருக்கிற சூழ்நிலை சகலத்தையும் அறிந்தவர் நீர் ஒருவர். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் எழுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதா. Okay, we have to repent and the kingdom of heaven is at hand. So இந்த நாளிலே புறப்பட்டு வந்த இந்த வசனத்துல தேவன் எதை குறித்து மனம் திரும்ப சொல்லுகிறார்? The verse we read, from the verse God is telling repent, மனம் திரும்புங்கள் அப்படின்றார். சரி, வாசிச்ச வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10 வசனம் 3 இருந்து 6. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய்
மொத காரியம் அங்க சொல்லுது we are in flesh. நம்ம மாமிச பிள்ளைகளாக இருக்கும், மாமிசத்துல நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும். ஆனா அங்க வசனம் சொல்லுது மாமிசத்தின்படி we do not war according to the flesh. மாமிசத்தின்படி போர் செய்யாதபடி. வாசிங்க. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற வகைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலத்தினால் மட்டுமே, with God's strength, or with, it says with God, mighty in God to pull down all stronghold. அதாவது நமக்கு எதிராக வருகிற எல்லா காரியத்தையும் இழுத்து போடுகிறதுக்கு நம்ம சொந்த fleshல, it's not by my flesh but by the mighty God's word, or with mighty God's hand. தொடர்ந்து வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அங்க 3 காரியத்தை அந்த வசனத்துல சொல்றாரு. There's 3 things God is telling in that verse. இதை போர் பண்ணி, அதாவது மாமிசத்தின்படி போர் பண்ணாதபடி தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதப்படி போர் பண்ணி அதை நம்ம தாழ்த்தணும். அதுல இருந்து தான் தேவன் சொல்றார் மனம் திரும்புங்கள். அப்ப எதுல இருந்து மனம் திரும்பினாங்க பாத்தீங்கன்னா, casting down arguments. மொத்த காரியம் தேவன் சொல்லுகிறார், அர்கியூமெண்ட் நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது. அது மாமிசத்தின்படி அர்கியூ பண்ணக்கூடாது. அப்ப நீங்க கேட்பீங்க, இப்ப உடனே உள்ளத்துல போயிட்டு இருக்கோம், அப்ப பாஸ்டர் ஆவிலே நம்ம அர்கியூ பண்ணலாமா? ஓகே, மாமிசத்தின்படி வசனம் என்ன சொல்லுதோ நான் அதன்படி உங்க மத்தியிலே பேசுகிறேன். தேவன் என்ன காரியத்தை உங்க மத்தியில பேச சொன்னாரோ அதன்படி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மொத்த காரியம் தேவன் சொல்லுகிறார், repent from your argument, the fleshly argument, the argument when we do. நான் இப்ப யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது, ஏதாச்சும் பேசிக்கொண்டு இருக்கும்போது நம்மளோட சிந்தனையில மாமிசத்துல நம்மள யாரும் தாழ்த்த கூடாது. anyone shouldn't put us down. நம்ம மண்டையில உடனே வேலை செய்யும். ஓகே இது எப்படி எதிர்த்து நிக்குது, எப்படி ஃபைட் பண்றது, அது மாமிசம். சோ தேவன் சொல்லுகிறார், மாமிசத்துல அர்கியூ பண்ணாதீங்க. don't argue in your flesh. இது முத காரியம். இதுல இருந்து மனம் திரும்பணும்ன்றாரு. ரெண்டாவது அங்க சொல்றாரு, every high things that exalts itself against the knowledge of God. எதெல்லாம் என்னை மேட்டிமைப்படுத்துகிறது, தேவனோட ஞானத்துக்கு எதிராக என்னென்ன நம்மளை மேட்டிமைப்படுத்துகிறது. what are the things which exalts me? நம்மளே நம்ம உயர்த்திக்கிறோம், அது தேவனோட ஞானத்துக்கு எதிராக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். ஓகே, don't exalt yourself because we actually nobody. ஓகே, வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இந்த புல்லு மாதிரி, ஓகே, முளைச்சு இந்த என்ன சொல்லுவாங்க, பூ மாதிரி இருக்குல்ல, நீங்க பாக்குறீங்க, கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். அல்லது இந்த வேப்பன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வேப்ப தமிழ்ல அந்த புல்லு மேல அப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ஆவி தண்ணி மாதிரி இருக்கும், அது பார்க்கும்போது தான் இருக்கும், டக்குன்னு காணாம போயிடும். that is what we are. so நம்ம மேட்டிமை படுத்தாதபடி இருக்கணுமா, ரெண்டாவது காரியம். மூணாவது கர்த்தர் சொல்றமாங்க காரியம், bringing every thought into captivity to the obedience of Christ. கீழ்ப்படிதல். அப்பனா பல காரியங்கள் தேவனுக்கு எதிராக நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். சோ 3 காரியத்துல இருந்து நம்மளை இன்னைக்கு மனம் திரும்ப சொல்லுகிறார். தேவஜனமே, இதை தேவன் சொல்லும் போது, சரி நான் செஞ்சனா என்ன இருக்கு அப்படின்னு நீங்க வாசிட்டே வந்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்துல, being ready to punish all disobedience when your obedience is fulfilled. கீழ்ப்படிதலை நீங்க பரிபூர்ணப்படுத்தும் போது, எல்லா டிசோபீடியன்ஸ் போகும்போது தேவனோட ஆசீர்வாதம் நம்ம கரத்துல சேரும் தேவஜனமே. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பலனா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்காது. ஓகே, நான் திருப்பி சொல்றேன், பரலோகத்துக்கு போறது
எல்லாத்துக்கும், அதாவது இப்ப இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இந்த சபையில இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இட்ஸ் a given blessing. ஆனா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. who can go to heaven, who cannot go to heaven? ஓகே, நான் இதை போன சர்மன்லயும் சொன்னேன். ரெவலேஷன்ல காரியத்தை தேவன் சொல்லி இருக்கிறாரு, இவங்க எல்லாம் போக முடியாது. இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த பிரதர் செல்வகுமார் அவரோட என்னது அந்த பைபிள் ஸ்டடியில அவர் இதை நினைக்கிறேன், அந்த பைபிள் ஸ்டடி நான் இப்போ ஒரு 3-4 வாட்டி திறந்து பார்க்குறேன். இதுதான் சத்தமாக காதல உழுவுது. இப்படிப்பட்டவர்கள் போக முடியாது, இப்படிப்பட்டவர்கள் போக முடியாது, இப்படிப்பட்டவர்கள் போக முடியாது, இப்படிப்பட்டவர்கள் தான் போக முடியும், இப்படிப்பட்டவர்கள் தான் போக முடியும். நீங்க அந்த ரெவலேஷன்ல போய் வாசிக்கலாம். இப்படி இதை நான் சொல்லும் போது ஒரு சமயம் உங்களுக்கு ஃபீல் பண்ணும், ஐ திங்க் காட் இஸ் தட் cruel. I don't know whether God is cruel or not cruel, but God already put that word there. கர்த்தர் வார்த்தையை வச்சிட்டார். ஓகே, அல்பாவும் ஒமேகாவும் அவர்தான், ஆரம்பமும் முடிவும் அவர்தான். இந்த வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்குனவர் அவர்தான். அப்ப இந்த வார்த்தையை கொடுத்தவரும் அவர்தான். சோ வார்த்தையை சொன்னவர் சொன்னதுதான். சோ அதன்படி நம்ம கீழ்ப்படினோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இன்னைக்கு சொல்றாரு மனம் திரும்புங்கள், இந்த 3 காரியத்திலிருந்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு. சோ இதுல முதல் காரியம், நான் எதை குறித்து மனம் திரும்பணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சோ இந்த 3 காரியம் எதுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில வருது, வாய் எப்படி இது இந்த ஆர்கியூமென்ட் இதெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது. வாசிங்க, யாக்கோப்பு, ஜேம்ஸ் chapter 4 verse 1 to 3. ஜேம்ஸ் chapter 4 verse 1 to 3. யாக்கோப்பு 4 வசனம் 1 ல இருந்து 3. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்ததும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியில் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். தேவஜனமே, இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுது, where do wars and fights come from among you? ஒரு கேள்விக்குறி. எங்கங்க அப்படின்னு வருது. where do wars and fights comes from among you? நம்ம மத்தியிலே இந்த சண்டை வாக்குவாதம் எப்படி வருது, எதற்காக வருது அப்படின்னு தொடர்ந்து வாசிங்கன்னா, do they not come from your desire for pleasure that war in your members? ஓகே, நமக்குள்ள நமக்கு ஒரு டிசைர் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைன்னு சொல்லும்போது அது அடுத்த வசனம் தான் you lust அப்படின்னு போட்டிருக்கு. lustனா இச்சிக்கிறோம். என்னத்துக்கு இச்சிக்கிறோம்? What is your desire? Desire, I must be better than the person. I must win. Anything, எது செஞ்சாலும் நான் தான் ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்க கூடாது, நான் தான் முத இருக்கணும். இந்த பரீட்சையில பிள்ளைங்களாம் பரீட்சை எழுதுறாங்க, அது நல்லா இருக்கு. எல்லாரும் 8A 9A 10A 12A எடுத்தா நல்லதா நல்லலையா? நல்லது, அது சந்தோஷம். ஆனா அந்த சாட்சி சொல்லும் போது அன்னைக்கு எனக்கு காதுல உழுவுல. அவர் ஒரு சாட்சி சொன்னாரு, எனக்கு நம்பர் 1 கிடைச்சிச்சு. ஏன்னா நம்பர் 1 எடுக்கிறவன் சர்ச்சுக்கு ஸ்கூலுக்கு பரீட்சைக்கு வரல. எனக்கு இது தெரியாது. ஏன்னா பின்னால இருந்து காதுல உழுவுல. வீட்டுல போனவரை வீட்டுக்கு போகும்போது என் குடும்பம் சொல்லிட்டு இருந்துச்சு, ஆஹா ராயன் சாட்சி சொல்லும் போது உண்மையா பேசுறான். அவன் என்னமா உண்மையா சொன்னா? அச்சா உங்களுக்கு காதுல உழுவுலையா? இல்லையே. அவன் சொன்னான் அவனுக்கு 1வது கிடைச்சிச்சான். ஏன்னா இல்ல 1வது அந்த எக்ஸாம்ல ஹையஸ்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா ஹையஸ்ட் எடுக்கிறவன் வரலையாம். அப்படின்னா எப்படி? அது அவன் ஆக்சுவலி அவன் வேண்டல. இப்ப அதே அவன் செஞ்சிருக்கான்னு வைங்கள, அவன் செஞ்சிருக்கான் எப்படி? I desire, I lust, I must get number 1, so I wait for number 1 fella to come
I kick the flower, I kill the flower so that I get number one. If we do that, that is against God. Okay, அது வந்து அன்னைக்கு அவர் அந்த சாட்சி சொல்லும்போது ஒரு ஜோக்கா சொன்ன காரியம். ஆனா தேவன் முன்குறித்துட்டார் அவர் ஒன்னாவதா வரணும்னு. அல்லேலூயா. அதே மாதிரி படிக்கிறதுல நீங்க எல்லாம் ஒண்ணா வாங்க. வெரி குட். தேவ ஊழியத்துல நம்ம ஒண்ணா நல்லா சிறந்து செய்யணும். வெரி குட். எல்லாத்துலயும் நான் சிறந்து இருக்கணும். வெரி குட். ஆனா I shouldn't lust. I shouldn't, அது எப்படி சொல்றது, மத்தவங்களை தாக்கி மத்தவங்களை கீழே போட்டு மிதிச்சு நான் ஒன்னாவதா வரக்கூடாது. அல்லது மத்தவங்களை கொண்டேம் பண்ணி, இப்ப யாராச்சும் ஒரு ஊழியம் செய்யறார்கள், ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யும் போது அவர்களை பார்த்து கொண்டேம் பண்ணி அவங்கள்ட்ட போயிட்டு, ஐயோ நீங்க ஆக்சுவலி இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சரியில்லை, நீங்க அவங்க ஊழியத்தை விட்டு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஊழியம் செய்யறவர்கள் யார் தவறு செய்யல, என்ன தவறு செய்யறாங்க? அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், do not lust, do not desire to say that you must be the best. Don't. This is where the argument comes. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்கணும், எல்லாரும் இணைந்து வேலை செய்யணும். எப்போது நான் சொல்லுவேன், இப்ப பாருங்க எனக்கு வயசெல்லாம் ஆயிட்டு இருக்கு. வயசெல்லாம் ஆயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் யங் ஆயிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இன்னைக்கு காஃபி உங்களுக்கு நான் ஸ்பெண்ட் பண்றேன். வயசு ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர் பண்ணணும். ரிட்டையர் பண்ணணும்னா இன்னொரு ஆளு ரிப்ளேஸ் பண்ணணும். ரைட்டா இல்லையா? ஸோ ரிப்ளேஸுக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். இல்ல இல்ல, இந்த இந்தியாவோட ஒரு கண்ணாடி போட்டு ஒரு ஒரு மந்திரி இருந்தார் தெரியுமா? தமிழ்நாட்டில் கண்ணாடி போட்டு வண்டியில தான் தடுத்து விடுவாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனா அவருக்கு கடைசி வரையும் அந்த பொசிஷன்ல தான் உட்காந்து சாகணும்னு செத்தாரு. தமிழ்நாட்டில் நடக்கிறதுல எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு மலேசியா அப்படி தான் தெரியும்னு போய் சொல்லாதீங்க. அவர் பேர் என்னது? கருணாநிதி. ரைட்டா இல்லையா? நம்ம அப்படி இருக்க கூடாதுங்க. நம்ம டைம் வந்தா, நான் சொல்றது புரியுதா? இங்கதான் இருக்கீங்களா அல்லது வேற எங்கேயாச்சும் போயிட்டீங்களா? இருக்கீங்க தானே? We must be ready to give that ministry. We must be ready to build people. That is what the Lord is telling here. We shouldn't say no. I don't think so. Anyone can take my ministry. I think I am the best of the best. Actually, we are best because of the Lord Jesus, and we have to make others the best. நான் எப்போதான் அன்னைக்கு எங்கள் டாக்டர் பிரசங்கிச்சாங்க, நான் அவங்கள்ட்ட பர்சனலாக சொன்னம்மா, ஐ திங்க் யூ ஆர் 100 times better than me லாமா. ஸோ ஐ வாண்ட் புட் யூ எவ்ரி டைம் ப்ரீச்சிங் லாமா. அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை விட்டுருங்க, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், நீங்க ரொம்ப பேசுறீங்க, நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொல்லுவேன். நான் கல்வின்ட்டியும் அதான் சொன்னேன், ஐயா நல்லா ப்ரீச் பண்றியா. எனக்கு இந்த வாலிபர்கள் ப்ரீச் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி, நாங்கள் உட்காந்து கேட்கும்போது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கு. ஓ, ரொம்ப தியானிக்கிறாங்க போல இருக்கு, ரொம்ப தியானித்து காரியங்களை பேசுகிறார்கள், ப்ரிப்பேர் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. இட் இஸ் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, God is expecting that to encourage everyone to come in the ministry, not argue. But we are very good in arguing. We are very good in condemning people. ஏன்னா இங்க வசனத்தை தொடர்ந்து வாசிங்களா, you murder and you covet and cannot obtain it. பாத்தீங்களா? ஆக்சுவலி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம இந்த சண்டை போடுறதுனால, இந்த அக்யூ பண்றதுனால இந்த ஆசீர்வாதம் வர மாட்டுது. அங்க மர்டர் வேற போட்டிருக்கு. இந்த மர்டர் வந்து கத்தியில குத்தி சாவ வெடிக்கிறது இல்ல. சகோதரர்கள் சகோதரிகள்
வாய்னாலே கொண்டு முடிச்சிடுறாங்க கதையை. God don't like, God, do you think God loves this? You think God will be sitting and say, wow, my son Alex fighting, arguing, superb la. என்னன்னா வார்த்தை யூஸ் பண்றாரு பாரு. சில சமயத்தில் நம்ம சர்ச்ல தான் கொஞ்சம் நல்ல வார்த்தையெல்லாம் உபயோகிக்கிறோம். வெளியெல்லாம் போனா நான் உங்களை சொல்றது, ஏன்னா நான் எப்போதும் சொல்லுவேன், ஒரு காடி நம்மளை வெட்டி போனான்னு வைங்களேன், அல்லது ராங்கா போயிட்டான்னு வைங்களேன், 4 வார்த்தைலாம் வரும். அப்பதான் உண்மையான கிறிஸ்டியனா இல்லையான்னு பார்க்கலாம். ரைட்டா இல்லையா? சர்ச்சில் நமக்கு வராது. ஆனா சர்ச்சில் நம்ம உட்கார்ற இடத்துல யாராச்சும் உட்காந்துட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்க, பின்னால போயிட்டு அதை எத்துறது இதை எத்துறது. ஏங்க, நான் உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துட்டாங்க, எனக்கு வேற நாக்கெல்லாம் உட்கார முடியல, என் பம்மு வலிக்குது. ஒரே நாக்க எழுதுற எல்லாம் நீளமா தான் போட்டிருக்கோம். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பாருங்க, அங்க பாருங்க, you fight and war yet you do not have because you do not ask. பாத்தீங்களா, நம்ம சண்டை போடுற எது அது நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி. ஒரு ஊழியத்துக்கு சண்டை போட்டுக்கிறோம், சண்டை போடாதீங்க. Pray and wait. God say ask and it will be given to you. We don't ask, or we ask for what? For our own glory. நான் என் டாக்டர்கிட்ட சொல்லுவோமா, இவங்க ஊழியம் செய்வாங்கம்மா, இவங்க செய்வாங்க, அவங்க ஓகேச்சா, அது ஒண்டி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வர்ஷிப் டீமுக்கு இன்சார்ஜ் அவங்க தான். நான் சொல்லுவோமா, இவங்கள போடுமா, அவங்கள போட்டாலும் நல்லதுமா, கொஞ்சம் இது எஸ்டா ஓகே, ஆனா போட மாட்டாங்க. நானும் நினைப்பேன், மனசுல வச்சுக்குவேன், கொஞ்சம் கூட கீழ்படுதல் இல்லை அந்த பிள்ளைங்க. ஒரு பாஸ்டர் சொல்றாங்களே செய்வோமே இல்லையா, பிகாஸ் she's a different species, you know. Really, என்னோட சின்னது இருக்குல்ல, அது ஏதாச்சும் சொன்னா அது உடனே எதிர்த்து சொல்லிடும், இவங்க சொல்லி முடிச்சிடும். ஆனா எங்க பெரிய இப்ப வீட்டுல போய் இன்னைக்கு மருந்து வாங்க போறாங்க. ஓகே, ஆனா என் பெருசு இருக்குல்ல, அவங்க அப்படி இல்ல. ஓகே, ஒரு வார்த்தை ஓகே தான். ஆனா அதை அந்த பர்சனை கொண்டு வந்து அந்த ஊழியத்துல உட்கார வைக்கிறதுக்கு அவங்க ஜெபிப்பாங்க, காரியங்களை சோதிச்சு பார்ப்பாங்க, பல காரியத்தை செய்துட்டு அவங்களை கொண்டு வந்து அந்த ஊழியத்துல வைப்பாங்க. And when she keeps, she takes the total responsibility. நான் என்ன நினைப்பேன், அம்மா வச்சு பாருமா, முடியலன்னா தூக்கி வீசிருமா. She is not like that. She thinks 100 times. So here, this is what the Lord is telling. For any ministry you want to do for the Lord, anything, pray. You ask God, and God will definitely bless. God is telling here, don't argue, don't fight for it, don't try to do things on your own, because God says, don't exalt yourself, don't be a disobedient person. Okay, இத சொல்றாரு. So God says ask, and when you ask, don't ask for your own glory. உங்க சொந்த இச்சைக்காகவோ அல்லது சொந்த பெருமைக்காகவோ நீங்க அந்த காரியத்தை கேட்காதீங்க. ஆண்டவரே, நான் நல்ல ஒரு வர்ஷிப் லீடரா இருக்கணும் ஐயா, எலெக்ஸ் மோகனை தள்ளி விட்டுட்டு நான் ஒரு பிரசங்கியா இருக்கணும் ஐயா, இவங்க நல்லா பைபிள் ரீட் பண்றாங்க, இவங்களுக்கு நாக்கு உருளவும் படி, இவங்க பைபிள் ரீட் பண்ணாதபடி நான் பைபிள் ரீட் பண்ணணும் ஐயா, நடக்கவே நடக்காது. நான் அடிச்சு சொல்றேன். இப்ப யார சொன்னேன்னு தெரியுமா? உங்களுக்கு வேணுமா, you want to do the ministry, very good, ask the Lord. That's what the Lord is telling. And don't argue, don't talk about that person at the back. பின்னால போயிட்டு அவங்க இன்னைக்கு வாசிச்சாங்க, கொஞ்சம் திக்கிறாங்களே, உங்களை கொடுத்தா பார்த்தா தான் தெரியும் நீங்க எப்படி திக்க போறீங்க. இன்னும் அவங்க இன்னைக்கு வர்ஷிப் செஞ்சாங்க, இப்படி இருக்குல்ல, உங்களை புத்தகம் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க உட்கார வச்சிருக்காரு கர்த்தரே. Don't do, because we are answerable to the Lord Jesus. Because every one person who are here,
is called by the Lord Jesus. பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தை அவங்க மத்தியில சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தை உருவாக்க முன்பே அவர் முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாக்க முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். So he has called you. He has appointed ministry for you. He does everything for us. So you ask, don't argue. Today God is telling, repent from this thing. அப்புறம் how do I overcome this disobedience? இந்த disobedience நான் எப்படி வெளியே வரது? எப்படி நான் இத வெளியே வரது? இப்ப முடியல பாஸ்டர், ஏதாச்சும் சொன்னா நடக்குது. எழுதி வச்சிங்க, வீட்ல போய் வாசிங்க. எபிசியர் 6 வசனம் 11ல இருந்து 13. Ephesians 6 verse 11 to 13 வீட்ல போய் வாசிங்க. வேண்டாம், அதுல அங்க போர் ஆயுதம் போட்டிருக்கோம் தெரியுமா? எல்லாத்தையும் நீங்க போட்டுங்க. இந்த கவுசி இத பைபிள் ஸ்டடியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஹெல்மெட் போடணும், எல்லா கத்தி எடுக்கணும். என்ன நீங்க கத்தி ஹெல்மெட்டை போட்டு சண்டை போய் போடுறீங்க, அது அந்த கத்தி. ஓகே, அங்க எல்லாம் சொல்லியிருக்கோம் என்னென்ன செய்யணும்னு. ஏன்னா தேவன் சொல்லுகிறார், do not overcome all the above. பாருங்க, இது அந்த 3 காரியத்தை சொன்னார்ல, above according to the flesh. மாமிசத்தின் படி பிளான் பண்ணாதீங்க, தேவன் கொடுத்த ஆயத்தத்தின் படி பிளான் பண்ணுங்க. ஓகே, இன்னொன்னு எப்போதும் சொல்லுவேன், இந்த ஜெயிக்கணும்னா ஏதாச்சும் காரியத்திலிருந்து மேற்கொள்ளணும்னா 3 காரியத்தை செய்யணும். என்னது? இதை எப்போதும் செய்ய சொல்றேன், செஞ்சுட்டு இருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். Read the Bible, pray, worship. தேவஜனமே இதை செய்யணும். ஏன்னா இந்த வார்த்தையை வாசிக்கும் போது தான் அந்த வார்த்தை நம்மளோடு பேசும். தேவன் சொல்லுவார் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, அல்லது எந்த தவறு நான் செஞ்சிட்டேன். If I have done some mistakes, when you read the word of God, the Lord will say. And then when you read to me, it will prick your heart and you say, oh my Lord Jesus, thank you. I shouldn't have said this. I shouldn't have gone there. I shouldn't have seen this. And then you pray, you start praying. You start asking the Lord for forgiveness. ஆண்டவரே, இதை நான் செஞ்சிருக்க கூடாது, இதை பார்த்திருக்க கூடாது, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி ஐயா. இதுக்கு தான் read the Bible, pray, worship சொல்றேன். இன்னொன்று இந்த worship சொல்றது தெரியுமாங்க, இது something very deep connection you have with the Lord. இன்னும் நீங்க பாட்டு பாடும்போது கைகளை உயர்த்தி, நான் இது பர்சனலா சொல்றேன், சபை மத்தியில இல்ல, பர்சனலா நீங்க தேவனை ஆராதிக்கும் போது you will see the anointing coming to you. You will see the touch God is giving you. The way the Lord is coming beside you and telling you, don't worry, I know you have done the mistake. நம்ம அந்த குத்தத்தை செய்து மன்றாடும் போது தேவன் உங்களை அணைத்துக் கொண்டு சொல்லும் போது, கவலைப்படாத மகளே, don't worry, I know. நீ மாமிசத்துல இருக்க, நம்ம தவறு செஞ்சது மாமிசத்துல, ஆனா நம்ம உணர்றோம்ல, அதை உணரும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், நம்ம எப்போதும் வீக்லி ஹோலி கம்யூனியன் கொடுக்கணும். எதுக்கு? so that we ask forgiveness. நம்ம ஒருவர் மன்னிக்கணும், ஒருவருக்கு மன்னித்து மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கணுங்க. ஏன்னா இது பரிசுத்த பந்தி, எப்படி வேணாலும் எடுக்கலாம் முடியாது. இதை குறித்து, இந்த பரிசுத்த பந்தியை குறித்து இன்னும் ஆழமான காரியத்தை ஒரு சமயம் பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு நான் விளக்கி சொல்லுகிறேன். This is not something like என்ன சொல்றது, இஷ்டம்னா எடுத்துக்கலாம், I don't care, it is just given, I'm taking. நான் சொன்னல, இந்தியாவில எல்லாம் ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வர்றாரு பாஸ்டர். ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஹோலி கம்யூனியன். அங்க 1வது வாரம் ஹோலி கம்யூனியன். இந்த 3 வாரமும் நீங்க சர்ச்சுக்கு வரலனா ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஹோலி கம்யூனியன் கொடுக்க மாட்டாரு. நான் கேட்டேன் பாஸ்டர், ஏன் பாஸ்டர் அப்படி செய்றீங்க? ஆமா, நீங்க 3 வாரம் எங்க போனீங்க, என்னத்தை செஞ்சீங்க, என்ன பாவத்தை செஞ்சு, என்னென்னமோ அநியாயம்லாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்திருந்தீங்க, நான் எப்படி ஹோலி கம்யூனியன் கொடுக்குறேன்? ஏன்னா வசனம், அவர் வசனத்தை சொன்னாரு, இதுக்கு நான் பதில் கொடுக்கணும். யாரு? the priest who is serving the holy communion. நம்ம நினைக்கிறோம் இந்த ஹோலி கம்யூனியன் அப்படியே கொடுத்துடலாம். இல்லைங்க, அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, எல்லாம் இந்த பைபிள்ல இருக்கு. நானே இப்பதான் கத்துக்கிட்டு வரேன்.
many rules and regulation. So தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும். So இது எப்படி நமக்கு வரும்? Read the Bible. பைபிளை ரீட் பண்ணுங்க. உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் டெய்லி பைபிள் ரீட் பண்றது இல்ல? 1-2 பேர் மாத்திருங்க. இன்னையில இருந்து பைபிள் ரீட் பண்றீங்க. எத்தனை பேர் ப்ரே பண்றதே இல்ல? இஷ்டம் இருந்தா ப்ரே பண்ணுவேன், இஷ்டம் இல்லைன்னா ப்ரே பண்ண மாட்டேன். எனக்கு நீங்க மூட் இருந்தா ப்ரே பண்ணுவேன், மூட் இல்லைன்னா ப்ரே பண்ண மாட்டேன். எல்லாரும் ப்ரே பண்றீங்க, வெரி குட். வர்ஷிப் இல்ல பாஸ்டர், சர்ச்சில் ஒண்டி தான் வர்ஷிப் பண்ணுவோம் பாஸ்டர், வீட்டில் வர்ஷிப் பண்ண மாட்டேன் பாஸ்டர். வர்ஷிப் எப்படி பாஸ்டர்? வீட்டில் பாட்டு பாட தெரியாது பாஸ்டர், பாடாதீங்க. போன் இருக்கு தானே? போன் இருக்கா இல்லையா? நீங்க மானுக்கு புது போன் கிடைச்சிருக்கு, எல்லாம் எடுத்தனால புது போன். முட்டிக்கால் தேஞ்சது நானு. நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏய் அவனா அருமையான மகன், எது கிடைச்சாலும் வந்து என்கிட்ட சொல்லிடுவோம். அவன் வந்து சொன்னான், எங்க அச்சா bought a phone for me because I got always very good ஐயா, மைண்ட் பே ஐயா. அவன் அப்படியே என்ன பார்த்தான், எடுத்தது நானே, உனக்கு ஏன் நான் கொடுக்கணும்னே. நான் சொன்னேன், ஏன் முட்டிதாரியா தேஞ்சிச்சு, உனக்கு ஏன் கிடைக்கிறதுக்கு. அவன் கொஞ்சம் யோசிச்சு போயிட்டான். அது ஜோக்கு. ஐயா நீ வேற போய் போன் வாங்கிட்டு வந்துடாதியா, நீ உங்க அப்பாட்ட கேட்டு எதையாச்சும் செஞ்சு. போன் இருக்குதா உங்க கையில? போன்ல பாட்டு கேட்கலாமா இல்லையா? உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை போடுங்க. 3 வீடு கேட்கிற மாதிரி போடாதீங்க, உங்களுக்கு மட்டும் போடுங்க. போட்டு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வர்ஷிப் பண்ணுங்க. ஏன் முடியாது? ஒரு பாட்டு பண்ணா போதுங்க. தேவனை துதிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், துதிச்சு பாருங்க தேவஜனமே. உங்க ரூமுக்கு கதவை அடைச்சிட்டு ஜபம், இந்த பைபிளை ரீட் பண்ணிட்டு அந்த ஒரு பாட்டை போட்டு தேவனை துதிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், தேவனோட அபிஷேகம் எப்படி இறங்கி வருது, எப்படி காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்ற காரியத்தை நீங்க உணர்வீங்க தேவஜனமே. எத்தனை பேர் காடி ஓட்டிட்டு போறீங்க? பாட்டை போட்டு விடுங்க. கண்ட டிஹெச்ஆர், இந்த குச்சியார் இதெல்லாம் போடாதீங்க. இல்ல பஸ் அதை கேட்டா தான் பஸ் நான் காடியை உயிரோட ஓட்டிட்டு போக முடியும். அதுக்கு நீ உயிரோட இருக்கவே வேண்டாம். பிரதர் செல்வகுமார், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ப்ரொஃபசர் அவர்கிட்ட, பைபிள் நீங்க தான் படிச்சு கொடுத்தீங்க, பரலோகத்துக்கு கண்டதையும் கேட்டா போலாமா? அவரு ஐயோ பஸ் என்ன மாட்டே வந்தீங்க. நானே சில சமயத்துல ஆவில தான் வார்த்தையை சொல்லுவேன், எனக்கு இதெல்லாம் கேட்டாதீங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்டா அவர் அப்பதான் சொல்லுவார், பஸ்டர் ரொம்ப கேட்டுறாதீங்க பஸ்டர், கேட்டு சொல்றதை மட்டும் தான் சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு தேவன் வசனம். சோ நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்பெல்லாம் பாருங்க, நாளைக்கு நான் பிணைக்கு போனோம், 4 hour எடுக்கும் போறதுக்கு. பாட்டை போட்டு விட்டுட்டு தேவனை அப்படியே காடியில ஆராதிச்சு, கண்ணை மூடிடாதீங்க, ஆராதிக்கும்போது ஆண்டவர் என்ன எப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. கண்ணை முடிச்சுக்கிட்டே காடியை ஓட்டிக்கிட்டே தேவனை ஆராதிக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், சில பாடல், அந்த பாட்டை நீங்க அந்த பாடலை கேட்டுட்டு தேவனை ஆராதிக்கும் போது உங்களுக்கு தெரியாம தாரையா தண்ணி ஊத்துங்க. ஏன் தண்ணி ஊத்துதுன்னு தெரியாது. That's how the Lord leads you. That's where the Lord talks to you. That's where the Lord reveals things to you. நான் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நான் போய் சொல்றேன்னா இல்லையான்னு. You will see great thing happening in your life. Spend some time with the Lord. So எல்லாரும் டிராவல் பண்றோம். எனக்கு தெரியும், busy, very busy pastor, very busy pastor. Yes, spend some time, worship the Lord and see. எல்லாத்தையும் கீழ்ப்படிய வைப்பார். எல்லா காரியத்திலும் மகிமையான காரியங்களை காண தேவன் கிருபை செய்வார். அற்புத அடையாளத்தை தேவன் செய்வார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மகன் உட்கார்ந்து இருக்காருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், சின்னாங்கல்ல அந்த எல்லாம் எடுக்கிறதுக்கு வாழ்க்கையில மோரல்ல எடுத்ததில்லை. அவன் என்ன வயசாச்சு, மோரல்னா என்னன்னே தெரியாது. எல்லாரும் மோரல்ல தான் எடுப்பாங்க, ரைட்டா இல்லையா? அவன் மோரல்ல தான் தான் எடுப்பான். நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு எடுத்திருக்கான், கிளாஸ்ல நம்பர் 1. You know why?
because God loves him. The obedience. சும்மா பெருமைக்காக சொல்லல, இதனால விட்டுறாத, ஒன்னாவதுலே தான் இருக்கணும் நீ. God will do to every one of you. Spend some time with the Lord. Great thing you will see. The harvest is yours. அறுவடை உங்களோடங்க. தேவன் அங்க வச்சிட்டாரு. சம்டைம் நம்ம இந்த ஆர்கியூமென்ட் பண்ணி இந்த டிசோபீடியன்ஸ்னால இந்த ஆசீர்வாதம் கைக்கு வராம போகுதுங்க. அதைத்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார் தேவன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்ப சொல்றாரு. எதுல ஆண்டவரே மனம் திரும்பணும்? நீ ரொம்ப ஆர்கியூ பண்றன்றாரு, நீ ரொம்ப உன்னையே எக்ஸால்ட் பண்ணிக்கிறன்றாரு, பல காரியத்துல நீ கீழ்ப்படியாமல் உனக்கு சித்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடந்து கொண்டு இருக்கிற அப்படின்றார். மனம் திரும்புங்க. இது எப்படி தெரியணும்? Read your Bible, pray and worship God. ஓகே, இத விட்டுறாதீங்க. இன்னொன்று, இந்த மனம் திரும்புறதுன்னு சொல்றது இட் இஸ் நாட் அப்படின்னு இல்ல, நான் செய்கிற தவறை நான் உணர்றேன். இட் இஸ் சம்திங் ஐ அண்டர்ஸ்டாண்ட் and I must be able to go and tell the person, if you have done something against the person or whatever, brother I'm sorry அப்படின்னு சொல்ல முடியணும். அதுதான் மனம் திரும்புதல். இல்ல பஸ்டர் நான் மனம் திரும்பிட்டேன், நான் வீட்டே இருக்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, இந்த காணிக்கை கொடுக்கும் போதோ அல்லது ஹோலி கம்யூனியன் எடுக்கும் போதோ ஒருவரே மேல கோபமா இருந்தா, ரைட்டா இல்லையா, யாரு போய் முத மன்னிப்பு கேட்கணும்? ஆமா சார், அவர் செஞ்சவங்க தான் வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பைபிள் அப்படி சொல்லல. நல்லா போய் வாசிச்சு பாருங்க. தேவன் சொல்லுகிறார், நீ ஹோலி கம்யூனியன் எடுக்கிறதுனா, நீ தேவனுக்கு ஆஃபரிங் கொடுக்கிறதா இருந்தா, தேவன் சொல்லுகிறார் அங்கேயே அதை வச்சுட்டு நீ போய் ஒப்புர வாங்குன்றாரு. யூ கோ அண்ட் ஒப்புர வாங்கு தமிழ் இங்கிலீஷ்ல reconcile and then come and take the holy communion, because this is holy communion. It is broken for us, and remember this till the coming of the Lord. Okay, so saying it. Okay, now what happens when we do the above three things? இந்த காரியத்தை தேவன் சொல்றார், இந்த கீழ்ப்படுத்த 3 காரியத்தை நான் செஞ்சா எனக்கு என்ன வரும்? வாசிங்க அப்போஸ்தலர் 1 வசனம் 8. Acts chapter 1 verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவஜனமே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, காரியங்களை தேவன் உங்களோட சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நீங்க உடனே கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் சொல்லுகிறார், தேவனோட அபிஷேகம் நம்ம மேல வரும், and we will be a testimony for the Lord. எருசலேத்துல அப்புறம் எல்லா இடத்துலயும் தேவன் சொல்றாரு. அங்க சீஷர்கிட்ட சொன்னாரு, 120 பேர், ஆக்சுவலி 12 பேர் தான். சீஷர்கிட்ட சொன்னாரு, நீ போய் காத்துரு, நான் உன்னை அபிஷேகிப்பேன், அதுக்கங்கிட்டு ஊழியத்தை ஆரம்பின்னு. எல்லாரும் காத்திருந்தாங்க. உங்களுக்கு அந்த கதை தெரியும், அப்போஸ்தலர் 2ல நீங்க போய் வாசிச்சா, எல்லாம் காத்திருந்தாங்க. அந்த அபிஷேகம் வந்தோர பேச முடியாதவர்கள் எல்லாம் எழுந்து நின்று பேசினார்கள். 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நம்ம சபையில வாக்குத்தத்தம் வந்துச்சு சார், ஐசையா 55 verse 5. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இந்தியால இருந்து பாஸ்டர் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு போனாரு. நீங்க அறியாத ஜாதியை விரட்டி விடுவீர்கள், அவர்கள் கிட்ட வந்தா நீங்க மிதித்து விடுவீர்கள். அப்படியே அந்த வசனம் சொன்னே. பஸ்டர் எப்ப பஸ்டர் அந்த வசனம் வந்துச்சு? போன வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? Ryan, what is last year's, I mean this year's word of God? We speak on 31st last year. அதனால தான் நீ ஏன் எடுத்திருக்க? What?
which year வா? This year. இந்த வருஷம் 25 ஓட I gave the வாக்குத்தத்தம் on 31st of 2024. அது 25 குள்ள வாக்குத்தத்தம். What is the வாக்குத்தத்தம்? நீ பாட்டா பாடி இருக்க. கடுகளவு விசுவாசம் சொன்னாரு. ரைட்டா இல்லையா? போன வருஷம் என்ன கொடுத்தாரு? நான் இதை ஆக்சுவலி 31ஆம் தேதி கேட்கணும், இப்ப கேட்டுட்டேன். போன வருஷம் என்ன கொடுத்தாரு? போன வருஷம்னா 24 உள்ளது. என்னமோ சொல்றீங்க. அறியாத ஜாதியை நீ வரவழைப்பாய். ரைட்டா இல்லையா? எப்படி வர வைப்பீங்க? By being an example. எத்தனை அறியாத ஜாதி சபையில் உட்கார்ந்து எல்லாம் அறிஞ்ச ஜாதி தான் பஸ் அப்படின்னு கேல்வின் சொன்ன சத்தம் என் காதுல வந்துச்சு. எல்லாம் அறிஞ்ச ஜாதி தான் பஸ், எனக்கு புரியாத ஜாதி தான், அறியாத ஜாதி. அப்ப சாட்சி என்னாச்சு? ஆனா கவலையே படாதீங்க, கர்த்தர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வருஷம் ஒரு புது வாக்குத்தத்தத்தை கொண்டு வராரு, அதுக்கு சேர்ந்து இந்த வாக்குத்தத்தம் வரும். ஆனா தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இங்க என்ன சொல்றாங்க? நீ காத்திருந்து கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும் போது அப்பதான் அபிஷேகம் வருகிறது. அப்பதான் அந்த அபிஷேகத்துல நீ எழுந்து போய் சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா நீ ஜெருசலத்துல சாட்சியா இருக்கணும். ஜெருசலம் வந்து நீங்க வந்து ஜெருசலத்துக்கு போவீங்களா? போய் அங்க சாட்சி சொல்ல போறீங்களா? ஜெருசலம்னா உன் சொந்த வீடு, your own home, your own house. You supposed to be a testimony. ஆனா இப்ப முதல்ல சொன்ன தெரியுமா? காடி ஓட்டு போகும்போது திடீர்னு ஒருத்தர் ராங்கா வெட்டிட்டு போயிட்டான். நீ கண்ட வார்த்தைலாம் உன் வாயில வந்துருச்சு. உன் பக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. Are you a testimony for your family? அந்த வாய் அடக்கிற வரையும் கர்த்தர் உன்னை அடிச்சு கொள்ளுவார். Are you following me? When we can be a testimony, when we can go and stand, when we obey God. கீழ்ப்படியணும். படிய தேவனோட அபிஷேகம் வர வர, நான் அதான் சொன்னேன். நான் ஒரு வாட்டி பிரசங்கிச்சு சொன்னேன், you are the walking Bible man. அப்படின்னா you no need to go and tell people. அப்போ ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நீங்க எப்படி பாஸ்டர் இப்படி பிரசங்கிச்சீங்க? நீங்க போய் சத்தியத்தை சொல்லணுமே, நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க I said you be a walking Bible, you be a testimony. நான் நினைச்சேன் உங்களுக்கு புரியும்னு. You be a testimony, that person will come to you and ask, why brother you are different? Always you get moral E. How come you got A? In the class you came only this number, suddenly you come number 1. How? I had mustard seed belief in the Lord. Who is your Lord? My Jesus. Oh, that means if I believe, I also can get number 1. Yes brother, you believe and He will do. That's the testimony. சாட்சி. நீங்க போய் இப்ப அதான் நான் சொன்னேன், இப்ப போய் நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எல்லாம் அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு தான் இருக்காங்க ஆளுங்க. ஆனா நீங்க தேவ பிள்ளைகளாக நடக்கும் போது அவர்களையே தேவன் கூட்டிட்டு வருவார் உங்களுக்கு. அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். அதைத்தான் இங்க தேவன் சொல்லுகிறார். கீழ்ப்படிங்க. repent for the kingdom of God is at hand. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். தேவஜனமே, இது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஊழியம். இதை செய்யணும். அதனால தான் அடுத்த வருஷம் நான் எல்லாத்திலையும் சொன்னேன், ஜாடியா சொன்னேன், யாருமே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இஸ் கோயிங் டு பி a open house. You know what is open house? Yes, it's going to be an open house. I want every people, எல்லாரும் தேவனை அறியாத பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும். நீங்க it's an open house, free celebration.
என் டாக்டர்கிட்ட சொன்னேன். என் டாக்டர் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு, அப்பா என் குடும்பத்தில் எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க, நான் யாரையும் கூப்பிட்டு வரேன். Bring your friends, bring your classmates. இங்க சத்தியம் சொல்லப்படுமா? Nothing doing. சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. இந்த வருஷம் ஒரு 4 பேர் 5 பேர் வராங்க போல இருக்கு, கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆள் கூடி இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த வருஷத்துக்கு கிஃப்ட் கொடுப்போம். தேவனை சத்தியத்தை சொல்லுவோம், அவங்களோட சத்தியத்தை சொல்லி கிஃப்ட் கொடுங்க. தேவனோட பாடல் மூலியமாக அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். நல்ல ஆகாரம் கொடுப்போம், சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு போட்டோம். ஏதோ ஒரு காரியம் அந்த ஃபங்க்ஷன்ல நடக்கும் போது அவர்களை தொடும். ஏதோ ஒரு காரியம் அவர்களை இழுத்துட்டு வரும். அதை அடுத்த வருஷம் பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தானே பிளான் பண்ணணும். எல்லாம் நான் செய்யறேன், நீங்க வந்து உட்காந்து சாப்பிட்டு போயிருங்க. ஓகே, சரி, முடிக்க போறேன். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, இப்ப தேவன் டிஸ்ஓபீடியன்ட் சொன்னாரு. சோ பல காரியத்துல இந்நாள் வரையும் நம்ம டிஸ்ஓபீடியனா இருக்கோம். சரி, இந்த டிஸ்ஓபீடியனா இருக்கறனால இன்னைக்கு ஒபீடியனா நான் மாற போறேன். So will I be punished for the disobedience? அங்க என்ன அந்த வசனம் இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு மாதிரியா சொல்லுது, ரைட்டா இல்லையா? Will God punish me for all my disobedience? வாசிங்க 1 யோவான் 1:9. 1 John chapter 1 verse 9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எதையும் ரெக்கார்ட் எழுதுறவரே இல்லை. அவர் வச்சிருக்கிறதெல்லாம் ரப்பர் தான். ரப்பர் அழிக்கிற வேலை தான் செய்வார். ஆனா நம்ம மன்னிப்பு கேட்டோம், when we confess, Lord, ஐயோ இல்ல நான் கீழ்ப்படியில, ஐயோ நான் இதை செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் அழைச்சிருவாரு. அழைச்சிட்டாரா? இப்ப திருப்பி எழுதுவாரா எழுத மாட்டாரா? வாசிங்க ஒரு வசனம், கொலோசியர் 2. கொலோசியன்ஸ் chapter 2 verse 6 to 7. Sorry, Ephesians 5 verse 15 to 16. எபேசியர் 5 வசனம் 15 16 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாருன்னா, நீங்க நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம், கேட்டுட்டு தேவன் சொல்லுகிறார், walk circumspectly, அது வாயில வரணும், circumspectly என்னமோ சொல்றாரு. எப்படி சொல்றது? circumspectly. அது என்ன டக்குன்னு வரும்போது வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானமாக எந்த காரியத்தை இப்ப நீங்க செஞ்சிட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, நல்லா தெரிந்து இது நான் தவறு செஞ்சேன், இதுல நான் மன்னிப்பு கேட்டேன்னு அதை மறுபடியும் செய்யாதபடி ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். பிகாஸ் காலம் பொல்லாததாக இருக்கிறது. Because God is writing there that redeeming the time because the days are evil. தேவஜனமே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு உன் பக்கத்துல ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்கான். எங்க சின்ன டாக்டர் என்ன தெரியும், அம்மா you fell down because of that only, not because you fall down அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்க. அவங்க ஞானம் அவங்க ஞானம் பயங்கரமான ஞானமா இருக்கும், டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. நம்மளை இழுத்து விடுறதுக்கு ஒருத்த கூட நடந்துகிட்டே இருக்க, உங்களுக்கு தெரியுமா இல்லையா? Who is that fellow? சொல்லுடா. Who is that fellow is walking with you who want to pull you down? He don't like you to be a testimony. He don't like you to play a good guitar. He don't like you to sing nicely for the Lord.
job is only that. அதத்தான் தேவன் அவனை சொன்னா, எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை நான் உண்டாக்க போகிறேன், நரகத்துக்கு நான் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க போறேன். ஆனா தேவன் சொன்னார், நான் இவங்களை எல்லாம் பரலோகத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன். அந்த ப்ராமிஸ் தான் நம்மகிட்ட கொடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. சோ மனம் திரும்புறோம், மனம் திரும்பி அதை மறுபடியும் செய்யாதபடி ஞானமாக நடந்துக்க சொல்றாங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, கொலோசியர் 2:6-7 முடிச்சிருங்க. கொஞ்சம் என்ன செய்யுது, டைம் ஓடுது. கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக rooted, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கத்துக் கொடுத்தபடி இன்னைக்கு நான் கத்து கொடுத்துட்டேன். தேவன் சொல்லிட்டாரு எதுலெல்லாம் கீழ்ப்படியணும்னு, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருந்து விடணும்னு சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு தேவன் சொல்லுகிற காரியத்துல put the root into the Lord, walk on with him, walk with faith, and the Lord is telling சோஸ்திரம் செய்துட்டு நடக்க, கர்த்தர் மத்த காரியத்துல பாத்துக்குவார். ஆனா ஞானத்தோடு நடக்க சொல்றாரு. மறுபடியும் அந்த இதை செஞ்சு கொண்டு இருக்காது, திருப்பி போய் அகில் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, திருப்பி டிசோபீடியன்ட் போயிட்டு இருக்காதீங்க. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏன்னா என்னைக்கு தேவன் வரப்போறான்னு தெரியலங்க. நான் சொல்றேன், உலகத்துல தேவன் சொல்லுகிற காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பாருங்க, தண்ணி அங்க இது எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒன்னு சொல்லுவீங்க, தேவன் சொல்லிட்டார் தண்ணீரை அழிக்க மாட்டாரு, உலகத்தை அழிக்க மாட்டாரு. ஆனா பல இடத்துல பல காரியங்கள் நெருப்புலையும் அழிஞ்சு கொண்டிருக்கு. பல காரியங்கள் நடக்குது, உங்க கண்ணு முன்னுக்கே தெரியுது. பேர்ட் ஃப்ளூ, இந்த ஃப்ளூ, அந்த ஃப்ளூ, எல்லா ஃப்ளூவும் வந்துகிட்டு இருக்கு. தேவனோட வருகை எப்பன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது இன்னைக்குன்னு இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் அந்த பஸ்ல ஏற முடியும். அதுக்கு தான் தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவஜனமே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம், அதோட முடிச்சிடறேன். பிலிப்பியர் 2, Philippians chapter 2 verse 3 and 4. இதை தயவு செய்து குறிச்சு வச்சுங்க, வீட்டுல போய் கொஞ்சம் வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. தேவஜனமே, அதுல முக்கியமாக தேவன் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? Look at others and say, you are very great, you are greater than me, you are the best, you are better than me. Don't say you are useless, I think I am the best. Don't ever say that. That's not what the word says. No matter, you can be the best. No matter, God has lifted you very high, God has given you all the wisdom, knowledge and understanding. Even you don't have to read the Bible, you know verse from Genesis to Revelation. But always say that brother is better, that sister is better. நீங்க ஒரு சமயம் என் மாதிரி ரொம்ப அழகா இருப்பீங்க, ஆனா always tell you are better, you are very handsome. மற்றவர்களை குற்றப்படுத்தாதபடி, மற்றவர்களை தாழ்த்தாதபடி, மற்றவர்களை கீழே போடாதபடி எப்போதும் உயர்த்தி பாருங்க. ஏன்னா நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, ஜெனிசிஸ்ல தேவன் சொல்லுகிறார் யாரோட ரூபத்துல நம்மளை படைச்சிருக்கிறாரு? தேவனோட ரூபத்துல. So every one of you are in the image of the Lord Jesus. So no one is down, everyone is there. So love everyone, believe, praise everyone, and the Lord will lift you up. The Lord will bless us. The Lord will give you more ministry to do. தேவன் இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து இன்னும் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக.
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலியமாக பேசி எங்களை பலப்படுத்தியதுக்காக நன்றி. கேட்ட நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், உங்க நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தவும் கிருபை செய்யும், வழி நடத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.